அனைவருக்கும் வணக்கம். தெய்வீக பலன்கள் சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஆடி மாசத்தோட முக்கியமான சிறப்பு வாய்ந்த நாட்களை பத்தி தான் நம்ம பேச போறோம். இந்த மாசம் முழுக்க முழுக்க ஆன்மீகத்துக்கு சிறந்த மாசமா இருக்குது. பெண்களுக்கு, அதாவது சிவபெருமானோட சக்தியை விட பார்வதி தேவிக்கு தான் அதிக சக்தி இந்த மாசத்துல இருக்குது. அதனால பெண்களுக்கு உரிய மாதமாகவே இந்த மாசம் இருக்குது. அதனால சக்தி வழிபாடு, மாரியம்மன் வழிபாடு அதிகமா இந்த மாதத்துல கோலாகலமா பண்டிகைகள்லாம் வருது. இதனால இந்த ஆடி மாசத்தை வச்சுதான் மற்ற பண்டிகைகளை கணக்கே எடுக்கிறாங்க. ஆடி மாசம் மாரியம்மனுக்கு உகந்த மாசமாகும். இந்த மாசத்துல தீமிதி திருவிழா, அனைத்து பண்டிகை நல்ல பக்தி முறையில் இருந்து பெண்கள் இதை பயன்படுத்திக்காங்க. இந்த மாதத்துல முக்கியமா ஆடி 1 பிறப்பு, நல்ல விவசாயத்திற்கு ஆடிப்பட்டம், தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதத்துல விவசாயத்திற்குரிய விதை, அதாவது அதிக நிலம் வச்சுக்கிறவங்களா விதைக்கு போறாங்க. நல்ல விதை அறுவடை நல்லா இருக்கும். அடுத்ததா இந்த மாதத்துல தேங்காய் சுடுற பண்டிகை வரும். தேங்காய்க்கு பார்த்தீங்கன்னா நல்ல சுத்தமான தேங்காயை வாங்கிட்டு அதோட தோல்பதியை நீக்கிட்டு அதில் பச்சரிசி, வெல்லம் இதெல்லாம் அந்த தேங்காயோட ஓட்டைக்குள்ள போட்டு அதை நல்லா சுட்டு சாப்பிடுவாங்க. நல்லா சாமியை வேண்டிக்கிட்டு இந்த மாதம் முழுக்க அம்மனையே வேண்டிக்கிட்டு வாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆடி செவ்வாய் பிள்ளையார் விரதம் ஒன்று வரும். ஆடி செவ்வாய் பிள்ளையார் விரதம் இருந்தீங்கன்னா வீட்டில் இருக்கிற அனைத்து விதமான பிரச்சனையும், அதாவது செல்வ பிரச்சனை, குழந்தை பேர் பிரச்சனை, திருமண பிரச்சனை எதுவாக இருந்தாலும் இந்த மாதத்துல ஆடி செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை இருந்துட்டு வாங்க. இது செவ்வாய் பிள்ளையார் விரதம். கன்னி பெண்கள் மட்டும்தான் இந்த விரதம் இருக்கணும். இந்த விரதத்தை பெண்கள் மட்டும்தான் இருக்கணும். இந்த ஆண்கள் பார்க்கவே கூடாது. கன்னி பெண்கள் மட்டும்தான் இரவு 12 மணிக்கு மேல இந்த விரதத்தை இருப்பாங்க. இது கன்னியாகுமரி மாவட்டத்துல மிக மிக சிறப்பு வாய்ந்த விரதமாவே இருக்குது. ஆடிப்பெருக்கு, அமாவாசை, முக்கியமா ஆடி அமாவாசை நாள்ல பெரியோர்கள் நம்முடைய வீட்டுக்கு வருவாங்க. இந்த ஆடி மாதத்துல தான் பெரியோர்கள், யம தர்மவர்கள் பெரியோர்களை நீங்க வீட்டுக்கு போயிட்டு உங்களுடைய மக்களை பார்த்துட்டு வாங்கன்னு அனுப்பிச்சு வைக்கக்கூடிய மிக முக்கியமான நாள். மாதத்துல பாத்தீங்கன்னா உத்தராயணம், தட்சிணாயணம்னு 12 மாதத்தை 6 பிரிக்கிறாங்க. உத்தராயணம், தட்சிணாயணம் பிரிக்கிறாங்க. உத்தராயண காலம் ஆடி மாதத்தோட முடிவடையுது. இப்ப தட்சிணாயனோட மாதம் நடைபெற போகுது. தட்சிணாயனா குளிர் மாதம் ஆரம்பிக்க போகுது. இந்த மாசம் முழுக்க தேவர்களுக்கு சாயங்கால பொழுது, இவங்க தூங்க போற பொழுதா பார்க்க போறது. இது முக்கியமா சிவபெருமானு, விஷ்ணு பெருமானு, சக்தி, குலதெய்வ வழிபாட்டுக்கு மிக சிறந்த மாசம். அம்மனை பாதுகாக்க பரமன் சிவபெருமான் அவர்களுக்கு ஐயனார் அவரை தோற்றுவித்து அம்மனுக்காக நம்ம பாதுகாக்க வச்சுட்டு போனார். அதனால எல்லை தெய்வ வழிபாடு, காவல் தெய்வ வழிபாடு, கருப்பண்ண வழிபாடு, மதுரை வீரன், அனைத்து விதமான வழிபாடு இந்த மாதிரி செய்யுங்க. உங்களுடைய குடும்பத்துல பிரச்சனை, என்ன பிரச்சனை, குழந்தை பிரச்சனையாகட்டும், அடுத்ததான் திருமண பிரச்சனையாகட்டும், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையாகட்டும், எதுவாக இருந்தாலும் நீங்க முதல்ல குலதெய்வத்தை தான் வணங்கணும். குலதெய்வத்தை வணங்கினீங்கன்னா மட்டும்தான் அடுத்ததா அந்த குலதெய்வம் நமக்காக காவல் தெய்வத்தை நமக்கு அனுப்புவாங்க. காவல் தெய்வம் நம்ம செய்கிற தொழிலாகட்டும், எங்க வண்டி வாதல போறோம், எதுவாக இருந்தாலும் காத்துக்கும். அதனால காவல் தெய்வத்தை வணங்கினா சக்தி வணங்குறதுக்கு இதா இருக்கும். சக்தி என்ன பண்ணுவாங்க, சக்தி இந்த மாசத்துல அதிகமா பார்வதி தேவிக்கு சக்தி அதிகமா இருக்குது. அதனால பார்வதி தேவியை வணங்கிட்டு வாங்க. முக்கியமா இந்த மாதத்துல பார்வதி தேவியை நினைச்சு அனைத்து பெண்கள் விரதம் வாங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ஆடி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை மிக சிறப்பு. ஆடி வெள்ளிக்கிழமையில வேண்டிட்டு வந்தீங்கன்னா மகாலட்சுமியோட அம்சம் உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமி வணங்கினாவே விஷ்ணு பெருமானை வணங்கியதற்கு சமம். விஷ்ணு பெருமானை வணங்கினீங்கன்னாவே இயற்கையாவே நம்முடைய அனுமனை வணங்கியதற்கு சமம். அனுமன் யாரு? அனுமன் அனுமனை பார்த்தாவே சனி பகவானுக்கு பயம். அதனால அனுமனை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களால் சனி பகவான் ஏற்படுத்தக்கூடிய கால் அடிபடுறது, விபத்தை, திருமண தடையை ஏற்படுத்துவது, பண கஷ்டத்தை கூடிய நம்மளுடைய வாழ்க்கையை தராதரமா பிரித்து நமக்கு கஷ்டத்தை வழங்கக்கூடிய சனி பகவான அனுமன் இவ்வாறு பண்ணக்கூடாது, அவங்க என்னுடைய வழிபாடு நடத்திட்டு வராங்க அப்படின்ட்டு இவரை சனி பகவானை தடுத்து நிறுத்துவார். இதனால அனுமனுக்கு சனிக்கிழமை நாட்கள்ல அதாவது தீபத்தை ஏற்றுங்க. சனி பகவானுக்கு எள்ளெண்ணெயில தீபம் வைங்க. முக்கியமா இதை வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமி தேவி வணங்கினா செல்வ வளம் பெருகும். சனிக்கிழமையில அனுமன் வழிபாடும் சனீஸ்வர வழிபாடு செய்யுங்க. அடுத்ததான் ஞாயிற்றுக்கிழமை மிக முக்கியமா செவ்வாய் ஞாயிறு. இந்த நாள்ல பெண்கள் செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை கடைபிடிச்சிட்டு வாங்க. அதுதான் மிக மிக முக்கியமான விரதம். செல்வ வளத்துக்கு முக்கியமா எனக்கு வேணும்னா
செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை இந்த ஆடி மாதத்துல செஞ்சுட்டு வாங்க. முக்கியமா பித்ருக்கடன், பித்ரு தோஷம் உங்களுக்கு ஏற்பட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்க. பித்ருக்கடன் நாங்கள் செலுத்தலை, அவங்க இறந்தனால மறந்து போயிட்டோம், உங்களுக்கு பிதிர் தோஷம் ஏற்பட்டு போச்சு, இறந்தது அதாவது பெரியவர்கள் இறந்ததை நாங்கள் மறந்துட்டு வந்துட்டோம், அதனால என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல அப்படின்னு நினச்சிங்கன்னா முக்கியமாக அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, மகாலய அமாவாசை, இந்த அமாவாசை தான் மிக முக்கியமான அமாவாசையாகவே பார்க்கப்பட்டுக்கிறது. அதனால ஆடி அமாவாசைக்கு வாங்க. ஆடி அமாவாசையில் பிதிர்கடன், அதாவது ஆடி அமாவாசையில் வணங்கிட்டீங்கன்னாவே, பிதிரை நினைச்சு வணங்கிட்டீங்களாவே அனைத்து விதமான பிதிர்கடனை செலுத்தினதுக்கு சமமா பார்க்கப்படுது. அடுத்ததா ஆடிப்பெருக்கு முக்கியமான நாளா வரும். இந்த நாள்ல அனைவரும் கொண்டு போய் பெரியவர்கள் நினைச்சு நீர்நிலையில நல்லா அருகில் இருக்கிற, அதாவது பவானி, ஈரோடு பவானி, ராமேஸ்வரம், மேட்டூர், இந்த மாதிரியான இடங்கள்ல போயிட்டு நல்லபடியா நாங்க இருந்துட்டு வரணும் அப்படின்ட்டு பெண்கள் ஆகட்டும் ஆண்கள் ஆகட்டும் அனைவரும் நல்லா குளிச்சு முடிச்சுட்டு அனைவரும் வணங்கிட்டு வாங்க. ரொம்ப நல்லதா இருக்கும். ஆடியில மகாலய அமாவாசை முக்கியமானது. மகாலய அமாவாசை புரட்டாசி மாதத்தில் வரும் மகாலய அமாவாசை, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, இந்த அமாவாசை தான் மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. மற்ற மாதத்துல ஒரு அமாவாசை சிறப்பு வாய்ந்தது தான். ஆனா இந்த 3 அமாவாசை தான் மிக மிக சிறப்பு வாய்ந்ததா பார்க்கப்பட்டுச்சு. அடுத்ததா பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளி மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே பார்க்கப்பட்டுச்சு. வெள்ளிக்கிழமை நாள் எப்படி நீங்க பெண்கள் விரதம் இருந்துட்டு வரீங்களோ ஆடி வெள்ளியில மிக முக்கியமா செஞ்சுட்டு வாங்க. செவ்வாய் பிள்ளையார் விரதம் இருந்துட்டு வாங்க. ஆடிப்பெருக்கு. அடுத்ததா நம்ம எல்லாத்துக்கும் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது ஆண்டாள் அவதரித்தது இந்த ஆடி மாதத்தில் தான். பரம்பல் விஷ்ணு பெருமான காதலிச்சு அவங்களை திருமணம் செஞ்சுக்கணும் என்பதற்காகவே ஆடிப்பெருக்கு விழா நடைபெற்று வருது. அந்த ஆடி இந்த ஆண்டாள் விஷ்ணு பெருமானை நினைச்சு வர இருந்து முக்கியமா இந்த நாள் தான் இந்த ஆடி மாதத்துல மிக முக்கியத்துவமான. நான் ஆடி மாதம் எப்பயுமே பீட மாதங்கிறாங்க, இல்ல பீட மாதம் இல்ல, ஆடி மேல தலைக்கு மேல கிரீடமா வச்சு அவங்கள தெய்வத்தை வணங்கக்கூடிய முக்கியமான நாள்ங்கிறதுனால அவங்களை கிரீடமா வச்சு வணங்கக்கூடிய நாள் தான் ஆடி மாதம். இந்த மாதத்துல எப்படியும் நீங்க அம்மனை நினைச்சு தீமிதி எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் அம்மனை நினைச்சு வழிபடுங்க. அம்மனுடைய சக்தி இந்த மாதத்துல அதிகமா இருக்குது. மிக முக்கியம் தட்சிணாயன காலம் ஆரம்பிக்குது. இந்த முதல் மாசத்துல நல்லா ஆரம்பிக்கிறாங்க. அம்மனை நினைச்சு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அனைத்து சக்திகளும் உங்களுக்கு கிடைச்சிடும். முக்கியமா எந்த பிரச்சனையா வந்தாலும் உங்களுக்கு நல்லதாகவே அமைய ஆடி வழிபாடு மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாகவே இருக்கிறது. குலதெய்வத்துக்கு உங்களுடைய குலதெய்வ தோஷம் ஏற்பட்டு போச்சுன்னா இந்த ஆடி மாசத்துல குலதெய்வம் ஏற்பட்டதுனால அமாவாசை நாட்கள்ல, வெள்ளிக்கிழமை நாள, செவ்வாய்க்கிழமை நாள்ல அம்மன்கிட்ட போய், அம்மன் அவர்களே எங்களுக்கு இப்போ குலதெய்வம் தெரியல, குலதெய்வ தோஷம் ஏற்பட்டு போச்சு, என்ன பண்றதுன்னு எங்களுக்கு தெரியல நினைச்சீங்கன்னா அம்மன்கிட்ட போயிட்டு குலதெய்வத்தோடைய கோபம் எங்களுக்கு மனமாற நீங்கிடணும், எங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டம் எது இருந்தாலும் நீங்க பெறணும்னு அம்மன்கிட்ட வேண்டிங்க. குலதெய்வ தோஷம் எப்படி ஏற்பட்டு போச்சுன்னு நினைச்சு பார்த்தீங்கன்னா குலதெய்வ கோயிலுக்கு உங்களால் போகவே முடியாது. போகும்னு நினைச்சீங்கன்னா ஏதோ ஒரு தடங்கள் ஏற்பட்டு போயிடும். நீங்க போற வழியில கால் அடிப்படும், கையில் அடிப்படும், அங்க இடத்துக்கு போனோட்டி ஏதோ ஒரு போன் கால் வரும். இது எல்லாம் குலதெய்வ கோயிலுக்கு போகாம தடுக்கும். அதனால குலதெய்வத்தை வணங்க ஆடி மாசம் மிக முக்கியமான மாசமாவே இருக்கு. எல்லை தெய்வத்தையும் வணங்க. எல்லை தெய்வம் நம்ம காடு கரைய நிலம் அனைத்தையும் காக்கும். காவல் தெய்வத்தையும் கண்டிப்பா வழிபட்டு வருங்க. இந்த மாசத்துல எல்லை தெய்வத்தை இந்த குலதெய்வத்தை அனைத்தையும் வணங்கி வாருங்க. ரொம்ப நல்லது நடக்கும். அடுத்ததா பார்த்தீங்கன்னா விஷ்ணு பெருமான் வழிபாடு. இந்த ஏகாதசி நாள் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததா ஆடி மாசத்துல வரப்போகுது. ஏகாதசி வழிபாடும் மிக முக்கிய வழிபாடு. பண கஷ்டத்தை தீர்த்து செல்வ வளத்துல குளிக்க வைக்கக்கூடிய ஏகாதசி வழிபாடுனா இந்த ஆடி மாதத்தில் வர மிக முக்கிய வழிபாடு, நல்ல வழிபாடா இருக்குது. கிருத்திகை வழிபாடு, சஷ்டி வழிபாடு, அனைத்து வழிபாடு இந்த மாதத்துல மிக முக்கியத்துவமாக இருக்குது. ஆடி மாசம்னாவே தெய்வத்திற்குரிய மிக முக்கியமான மாதம். இந்த மாதத்துல முழுக்க தெய்வ சம்பந்தப்பட்ட காரியம் மட்டும்தான் செய்யணும். வேற நமக்கான, அதாவது திருமணம் இந்த மாதிரியான நமக்கு மனிதர்களுக்கு உகந்த நாட்களா மாத்திக்க கூடவே கூடாது. உங்களுடைய கஷ்டத்தை சொல்றதுக்குன்னே வந்த மாசம்தான் ஆடி மாதம். ஆடி மாதம் கணம் மாதம் வாங்க. மனதில் இருக்கிற கணத்தை இறக்கி வச்சு நம்மளுடைய கஷ்டத்தை தீர்த்து வைக்கக்கூடிய மாதம் தான் ஆடி மாதம். அனுமன் வழிபாட்டை மிக முக்கியமா செஞ்சுட்டு வாங்க. அனுமனை வழிபட்டீங்கன்னா லக்ஷ்மி தேவியை வழிபட்டதற்கு சமம், விஷ்ணு பெருமானை வழிபட்டதற்கு சமம். அதனால ஆடி மாதத்துல தான், அதற்காகத்தான் இந்த ஆடி மாதத்துல அதிக பண்டிகை கொண்டாடுறாங்க.
எந்த வித வேண்டுதலாக இருந்தாலும் அம்மனை நினைச்சு தீமிதி திருவிழாவில் இறங்கி தீ மிதிச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் கண்டிப்பாக தீரும் என்பது நம்பிக்கை. அடுத்ததாக குலதெய்வத்தை வழிபட்டுட்டு பாருங்க. அடுத்தது ஒரு காணொலியில் உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.